தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட், அதாவது நம்ம தமிழக அரசு பள்ளிகளில் ஒரு வேலை வாய்ப்புக்கு ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோவை, அப்போ தான் முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். கல்வி தகுதி, நீங்கள் 12th டிப்ளமோ, கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட், பிஇ பிடெக் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருந்தாலும் சரி, கூடவே பிஎட் படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன், அது இல்லைன்னா பிபிஇடி படிச்சிருக்கோங்க, இல்லைன்னா 4 இயர்ஸ் நீங்கள் கிராஜுவேட், அதாவது பேச்சுலர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் 4 இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சிருக்கோங்க இருந்தாலும் சரி, நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டேரெக்டாக வாக்-இன் இன்டர்வியூ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபீஸ் கிடையாது, எக்ஸாமினேஷன் கிடையாது. சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு 19,900 44,500 வாங்கிறது ஆரம்ப சம்பளம். அதிகபட்சம் அப்படின்னா உங்களுக்கு 1,15,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். இந்த வேலைவாய்ப்புக்கான வாக்கின் டேட் 2 நாள் நடக்குது. 21 மற்றும் 23 மார்ச்சுக்கு உங்களுக்கு இன்டர்வியூ நடக்குது. அது என்னென்ன டேட்டுக்கு என்னென்ன வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூ அப்படிங்கிறத நம்ம நோட்டிஃபிகேஷன் படிக்கிறப்போ நம்ம பார்க்கலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைரெக்டாக வாக்கின் தான். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த வேலைவாய்ப்புகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு டைரெக்டாக நீங்கள் வாக்கின் இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறைகளிலிருந்து வர வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம், ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் தனியாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே தனித்தனியாக என்ன ஏதுங்கிறது கொடுத்துருக்கோம். மறக்காமல் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மேலே நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுடைய நேம் வித் அது பிளாக் லெட்டர்ஸில் தான் மென்ஷன் பண்ணணும், ஸ்மால் லெட்டர்ஸில் மென்ஷன் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் நேம், நீங்கள் எந்த பேரை மென்ஷன் பண்ணணுமோ அதை மென்ஷன் பண்ணியிருக்கோங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் அண்ட் தென் உங்களுடைய ஏஜ் ரெண்டுமே மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஒன் உங்களுடைய ஜெண்டர், நீங்கள் மேலா இல்லை ஃபீமேலா என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர், அதாவது உங்கள்கிட்ட 1 2 கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட 2 சிம் இருக்குன்னா 2 மென்ஷன் பண்ணுங்கள், இல்லை ஒன்றாவே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுடைய இமெயில் ஐடி என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பெர்மனண்ட் அட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய பெர்மனண்ட் அட்ரஸ் டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணணும். ஹை ஸ்கூல், இன்டர்மீடியட், கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன், ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன், அதாவது பிஎட் இல்லை எம்எட், இது இல்லாமல் வேறு ஏதாவதுனா அதையும் மென்ஷன் பண்ணிக்கலாம். போர்ட் ஆர் யூனிவர்சிட்டி எங்கே படிச்சிங்க, அண்ட் தென் என்ன சப்ஜெக்ட்ஸில், அதே மாதிரி எந்த இயர் பாஸ் பண்ணிங்க, என்ன கிளாஸ் ஆர் டிவிஷனில் நீங்கள் முடிச்சிங்க, எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வாங்கினீங்க, இதே மாதிரி நீங்கள் எதெல்லாம் முடிச்சிருக்கீங்களோ அதை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதும். எல்லாமே மென்ஷன் பண்ணுங்கிற எந்த ஒரு நீடும் கிடையாது. ஸோ எதெல்லாம் முடிச்சிருக்கீங்களோ அதை மட்டும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த கேண்டிடேட்ஸ் மட்டும் இதில் மென்ஷன் பண்ணுங்கள். மற்ற வேறு ஏதாவது இல்லை, அதாவது இது வெறும் டீச்சிங் மட்டும் இல்லாமல் வேறு வேலை வாய்ப்புகள்லாம் சொல்லியிருக்காங்க. அதுலலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பற்றின டீட்டெயில்ஸ் கேட்கல. டீச்சிங்கில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் இதில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 2-3 இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ், எந்த ஸ்கூலில் என்னவா டீச்சரா இல்லை வேறு ஏதாவது என்னவா நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், ஃப்ரம் எப்போ இருந்து எப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க, எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணீங்க, என்ன சப்ஜெக்டை அங்கே எடுத்தீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும் இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது சிடிஇடின்னு சொல்லுவாங்க. இதில் யாராவது பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எஸ்ஆர் நோ அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. அது எப்போ பாஸ் பண்ணிங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கொடுத்துக்கோங்க. ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்க்கான நாலேஜ் இருக்குது அப்படின்னா எஸ்ஆர் நோ அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கம்ப்யூட்டருக்கான நாலேஜஸ் இருக்குது அப்படின்னா எஸ்ஆர் நோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா டிக்ளரேஷன்ஸை நீங்கள் கிளியராக படிச்சுக்கணும். அண்ட் தென் இந்த இடத்துல பிளேஸ் அண்ட் தென் டேட், இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட் அண்ட் த நேம் ஆஃப் த அப்ளிகண்ட், இதை மட்டும் கொடுத்தா முடிஞ்சது. அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபுல்லாக நம்ம
ஃபில் பண்ணிட்டோம். இதை தான் நீங்கள் இன்டர்வியூ போகிறப்ப மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தான் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதுதான் என்ன ஹிந்தியில் இருக்குதுன்னு நினைக்காதீங்க, இது நம்ம தமிழ்நாட்டுக்கானதான். அதுக்கான டீட்டெயில்ஸை பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும். இதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழே ஒர்க் அதாவது கேந்திர வித்யாலயா அந்த ஸ்கூல்லேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் இதில் ஹிந்தியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் வேறு எங்கேயோ ஜாப்ஸ் எல்லாம் இல்லை, தமிழ்நாட்டு தான். இப்போ வாக்கின் இன்டர்வியூ தான் நம்ம போக போகிறோம். அதுக்கான அட்ரஸ் எல்லாம் நம்ம பார்க்குறப்ப எங்கேன்னு தெரிஞ்சிடும். 2 நாளில் உங்களுக்கு இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க. அதாவது 21 மற்றும் 22 மார்ச்சில் தான் உங்களுக்கு இன்டர்வியூ. 21ஆம் என்னென்ன வேலை வாய்ப்புகளுக்கு இன்டர்வியூ அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி டீச்சருக்கான இன்டர்வியூ. ப்ரைமரி டீச்சரில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோச், நர்ஸ், யோகா டீச்சர், மியூசிக் டீச்சர், தமிழ் டீச்சர், ஸ்பெஷல் எஜுகேட்டர். அண்ட் பார்த்தீங்கன்னா டிஜிடி ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சரில் ஹிந்தி, சான்ஸ்கிரிட், அகாடமிக் கவுன்சிலர் இந்த ரோலுக்கு எடுக்கிறாங்க. அந்த என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22ஆம் என்னென்ன வேலை வாய்ப்புகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிடி அதாவது ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர்லேயே இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், சோசியல் ஸ்டடீஸ்க்கான வேலை வாய்ப்புக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. பிஜிடியில் இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ்க்காக எடுக்கிறாங்க. இது இல்லாமல் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் மற்றும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இந்த ரோல்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 22 உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. வாங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் குவாலிஃபிகேஷன்ஸுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஆனால் குவாலிஃபிகேஷன்ஸ் எலிஜிபிலிட்டிக்கு தனியாக நோட்டிஃபிகேஷனாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்டில் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா எல்லா நோட்டிஃபிகேஷனையும் தனித்தனியாக கொடுத்துருக்கோம், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பிஜிடி அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டீச்சருக்கான வேலைவாய்ப்பு. இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கிராஜுவேட் இதில் என்னென்ன சப்ஜெக்டில் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடி இங்கிலீஷ் அதாவது போஸ்ட் கிராஜுவேட் ஹிந்தி அல்லது சான்ஸ்கிரிட், அண்ட் தென் மேத்தமெட்டிக்ஸ், அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக், அப்ளைட் ஃபிசிக்ஸ், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிக்கு கெமிஸ்ட்ரி இல்லை பயோகெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கு பாட்டனி, ஜுவாலஜி, லைஃப் சயின்ஸ், பயோ சயின்ஸ், ஜெனடிக்ஸ், மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, மாலிகுலர் பயோ, பிளான்ட் சைக்காலஜி இந்த மாதிரி முடிச்சிருக்கோங்க. காமர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரி காமர்ஸ் எம்காம் படித்தவங்க, இல்லை பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ், இல்லை அப்ளைடு எக்கனாமிக்ஸ், இல்லைன்னா எக்கனாமிக்ஸ், அப்ளைடு எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் இதில் ஏதாவது நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சுட்டு பிஎட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் பிஜிடி ரோலுக்கு. இதே பிஜிடியில் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ரிலவா அதாவது பிஇ, பிடெக், இல்லை எம்எஸ்சி, எம்சிஏ இந்த மாதிரி ரிலவெண்ட் ஃபீல்டில் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிஜிடி அதாவது ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர் இந்த ரோலுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். ஏதாவது ஒரு டிகிரி அவங்க சொன்ன அந்த ரிலவெண்ட் ஃபீல்டில் என்னென்ன சப்ஜெக்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட், ஹிந்தி, இங்கிலீஷ், சோசியல் ஸ்டடீஸ், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மேக்ஸ், சயின்ஸ் இதிலெல்லாம் நீங்கள் முடிச்சிருக்கீங்க. கூடவே பார்த்தீங்கன்னா சிடிஇடி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பிஆர்டி ப்ரைமரி டீச்சர் இந்த ரோலை பொறுத்தளவுக்கு நீங்கள் 12th முடிச்சுட்டு 2 years டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷனோ இல்லை 4 years பேச்சுலர் டிகிரி எலிமெண்ட்ரி எஜுகேஷன் படிச்சிருக்கோங்க, இல்லை 2 years டிப்ளமோ எஜுகேஷன் ஸ்பெஷல் எஜுகேஷன் முடிச்சிருக்கோங்க. அப்படி இல்லைங்க நாங்கள் கிராஜுவேட் முடிச்சுட்டு நான் பிஎட் தாங்க முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்களும் ப்ரைமரி டீச்சருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பிஆர்டி மியூசிக் அதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரைமரி டீச்சருக்கு நீங்கள் செகண்டரி ஸ்கூல் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. பேச்சுலர்ஸ் டிகிரி பார்த்தீங்கன்னா மியூசிக்கில் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சயின்ஸ் இல்லை மேக்ஸ் சப்ஜெக்ட் முடிச்சிருக்கோங்க, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கூடவே டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சவங்க, அப்படி இல்லைன்னா கம்ப்யூட்டருக்கு ரிலவெண்ட்டான ஃபீல்டில் முடிச்சிருக்கோங்க, போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கோச்சஸ் இதுக்கு நீங்கள் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ரிலவெண்ட்டாக டிப்ளமோ டிகிரி முடிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கோச் இன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இந்த ரோலுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் டிகிரி ரிலவெண்ட் ஃபீல்டில் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். யோகாவுக்கு நீங்கள் எனி டிகிரி படிச்சிருக்கலாம், 1 year ட்ரைனிங் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணிக்கலாம் நர்ஸுக்கு. அகாடமிக் கவுன்சிலருக்கு நீங்கள் சைக்காலஜி பிஏ இல்லை பிஎஸ்சி சைக்காலஜி முடிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணிக்கலாம். தமிழுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி தமிழ் வித் பிஎட் முடிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்பெஷல் எஜுகேட்டர் கிராஜுவேட் வித் பிஎட் படிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணிக்கலாம். இன்டர்வியூ டேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21/3/2025, 22/3/2025 அதாவது மார்ச் 21, 22 வெள்ளி மற்றும் சனிக்கிழமை தான் இன்டர்வியூ நடக்குது. எங்கே இன்டர்வியூ நடக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க கிளியராக. கேந்திர வித்யாலயா, ஸ்ரீனிவாச நகர், சிவகங்கை 630561 இந்த அட்ரஸில் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்டர்வியூ நடக்குது. இந்த இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் டேரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறப்ப அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் எடுத்துக்கோங்க. உங்களுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா, அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட்டா பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு முன்னாடி
இந்த லிங்க்கில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஆன்லைனில். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப காம்ப்ளிகேட்டடெல்லாம் இல்லை. உங்களுடைய நேம் என்ன முடிச்சிருக்கீங்க, உங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், உங்களுடைய அட்ரஸ், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் கேட்குறாங்க. அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி இதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இன்டர்வியூ அன்றைக்கி காலையில் நீங்கள் எத்தனை மணிக்கு அங்கே இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 8:30க்கு நீங்கள் அங்கே இருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் 10 மணியோட க்ளோஸ். ஸோ நீங்கள் 8:30 மணிக்குள்ளே நீங்கள் அங்கே இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான சிவகங்கை கேந்திர வித்யாலயாவில் தான் இதுக்கான இன்டர்வியூ நடக்குது. ஸோ அட்டன் பண்ணணும்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் சரி, எந்த டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக போய் அட்டன் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது மத்திய அரசு கீழே செயல்பட்டு வர பள்ளி. ஸோ யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான் மக்களே. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.